வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ட்ரெயின் 2 ட்ரெயின் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரயில்வேலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அது நாளையிலேருந்து 31ஆந்தேதி வரைக்கும் இந்த அமலில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். சென்னையிலேருந்து திருப்பதி பார்த்தீங்கன்னா காலையில் 6:25க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் போகும். அதுமாதிரி மத்தியானம் 2:25க்கும் ட்ரெயின் கிளம்பும். அதுவும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான். சாயந்தரம் 4:30க்கு ஒரு வண்டி இருக்குது. சாதாரண திருப்பதி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் 4:30க்கு போகிற வண்டி அது. அது தவிர யூனிட் வண்டி ஒன்று இருக்குது. காலைல 9:50க்கு யூனிட் ஒன்று போயிட்டுருக்கு. இதில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 கிளம்புறது, மத்தியானம் 2:25 கிளம்புறது. இந்த 2 வண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மே 16லேருந்து, அதாவது நாளையிலேருந்து மே 31 வரைக்கும் ரேணிகுண்டா வரைக்கும் தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரேணிகுண்டா டு திருப்பதி லைனில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்காங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் ஒர்க் இன்னும் முடியல, நிறைய ஒர்க்கு இன்னும் போயிட்டுருக்கு. அதனாலேயே நிறைய ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு பாதியில் திருப்பி விட்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸை ரேணிகுண்டாவோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 15 நாளைக்கு இந்த ட்ரெயின் வந்து திருப்பதி போகாதுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து போகும்பொழுது அது ரேணிகுண்டாவோட நின்றுடும். காலையில் 9 மணிக்கெலாம் ரேணிகுண்டா போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நான் திருப்பதி போகாமல் ரேணிகுண்டாலே இருந்துட்டு திரும்ப ரேணிகுண்டாவில் கிளம்புற டைம் என்னவோ அதே டயத்துக்கு கிளம்பி ரிட்டர்ன் வந்துடும். அதே மாதிரி தான் அது. நீங்கள் திருப்பதியிலேருந்து ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்துங்க, நீங்கள் ரேணிகுண்டா வந்து தான் நீங்கள் இந்த சப்தகிரி ட்ரெயினை பிடிக்கணும். காலையிலையும் அப்படி தான், சாயங்காலமும் அப்படி தான் அது. இதில் சாயந்தரம் 4:30க்கு கிளம்புற திருப்பதி எக்ஸ்பிரஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நேராக திருப்பதி வரைக்கும் போகலாம். அந்த வண்டி கேன்சல் பண்ணல, அது திருப்பதி வரைக்கும் போகும். அந்தமாதிரி காலையில் 9:50க்கு போகிற யூனிட் வண்டி இருக்குது பாருங்கள், அன்ரிசர்வ்டு லோக்கல் பேசஞ்சர் ஒன்று, அதுவும் திருப்பதி வரைக்கும் போகும். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரேணிகுண்டாவில் இறங்கிட்டிங்கன்னா திருப்பதி இப்போ மேலே திருமலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நிறைய பஸ் வசதி இப்போ இருக்குது. ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸுன்னு 2 பஸ்ஸுமே விட்ருக்காங்க. வெளியில் வந்தீங்கன்னா போதும், 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் பேக் சைடு இருக்குது, ஃப்ரண்ட் சைடு இருக்குது. 2க்கு நடுப்புற தான் அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு இருக்குது. நிறைய பஸ்ஸு திருமலைக்கு டேரெக்டாக போகிறதுக்கு இருக்குது. சில பஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திருமலைக்கு திருப்பதி போகாமலே போகிற பஸ்ஸெலாம் கூட இருக்குது. அந்த ஏசி பஸ்ஸில் ஏறினோன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க திருமலைக்கு. டேரெக்டாக நீங்கள் திருப்பதி பஸ் ஸ்டாண்டே போகாமல் ஸ்ட்ரைட்டாகவே திருமலைக்கு போயிடுறாங்க. ரொம்ப சீக்கிரமாக நம்ம திருமலைக்கு போயிடலாங்க. காலைல 9 மணிக்கு நீங்கள் ரேணிகுண்டா போய் சேர்ந்துட்டிங்கன்னா திரும்ப அங்கே 9:15க்கு பஸ் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் திருமலைக்கே போய் சேர்ந்துடலாம். 10:30க்கெலாம் நீங்கள் மேலேயே போய் சேர்ந்துடலாம். நார்மலாக நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா 10 மணிக்கு போகலாம். அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி 11:30 தான் போகலாம். 1 ஹவர் பிஃபோராகவே போக முடியுங்க. அந்த மாதிரி போகலாம். ரேணிகுண்டாலேருந்து அவ்வளோ பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸு நிறையா இருக்குது. அலமேலு மங்காபுரம் போகிறதுக்கும் அங்கேருந்து பஸ் வசதி இருக்குது, ஆட்டோவும் இருக்குது. வேணுங்கிறது தெரிஞ்சுங்க. நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி மெசேஜ் அதில் வர்றதில்ல. ட்ரெயின் வந்து ரேணிகுண்டா வரைக்கும் தாங்க போகுது. இந்த 2 ட்ரெயின் காலையில் 6:25, மத்தியானம் 2:25 சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மட்டும் மே 16லேருந்து மே 31 வரைக்கும் இந்த லைனில் தாங்க போகுது. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.